திருமாவளவன் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ அது வந்து மிகவும் பரபரப்பாக பேசப்படுது. அந்த திமுக, அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்திருக்குது அப்படிங்கறத உறுதிப்படுத்துற வகையில வந்து அவர் பேசியிருக்காரு. திருமாவளவன் இன்னைக்கேம் சொல்லணும், அன்னைக்கேம் சொல்லல. 4 நாள் வாய் மூடி இருந்தாரு. அன்னைக்கு எல்லாம் கடிதாச்சு வருது நாங்க கடிதம் கொடுக்கவே இல்லையா அவருக்கு. கடைசி மட்டும் ராஜ்பவனுக்கு போச்சு. 4 முறை போயிட்டு வந்தாரு சிஎம் விஜய் ராஜ்பவனுக்கு. அப்பயே வாய் மூடி இருந்தார். திமுகவுடைய தூண்டுதலின் பெயரில் இது மாதிரியான விஷயங்கள் நடந்தது. எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டார் என்று தனக்கு தெரியவில்லை என்று கூட திருமாவளவன் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் திருமாவளவனுடைய இரட்டை நிலைப்பாடு எப்பவுமே அவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுவார். ரஜினிகாந்தனுடைய நிருபர் கூட்டம், கமலஹாசனுடைய நிருபர் கூட்டம், இவை அனைத்தும் ஒன்றாக வைத்து பார்த்துக்கு முன்னாடி சட்டசபையில் உதயநிதி பேசியதும், சட்டசபையிலேயே சில பிரேமலதா பேசியதும் அனைத்தையும் ஒன்று வைத்து பார்த்தால் விஜய் முதலமைச்சராக தடுக்குவதை உதயநிதி ஸ்டாலின் முன்மொழிந்தார். 5ஆம் தேதி மே மாதத்திலிருந்து கடந்த ஒரு 14 நாட்களாகவே உதயநிதி ஸ்டாலினுடைய ஒருங்கிணைப்பும் மேற்பார்வையும் விஜயை கால் ஊன்ற விடக்கூடாது என்ற ஒரு கிரிமினல் ஆக்ட் செய்தார் என்று தான் பலர் பார்க்கிறார்கள். ஸ்டாலின் திருச்சியில சொல்லிருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் கல்யாண மீட்டிங்ல எங்கள் ஆட்சி தான் நடக்கிறது, நாங்கள் விட்டு தான் விஜய் பண்றாரு. அது மாதிரி பண்ண வேண்டிய எப்படி தூய சக்தி தீய சக்தி ஒன்னாயிடுமா? ஆக மொத்தம் திருமாவளவனும் ரஜினிகாந்தும் விஜய் கமலஹாசன் செய்வது திமுகவோட தூண்டுதல் பெயரில் விஜயை எதிர்த்து செய்கிறார்கள். அதிமுக திமுக என்றுமே ஒன்றா வராது. மோடியும் ராகுல் காந்தி ஒன்றா வந்துடுவாங்களே இன்னைக்கு சிஎம் நம்ம பழைய சிஎம் பேசுறாரு பாருங்க மு.க. ஸ்டாலின். இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வந்தாங்களா ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டவங்கன்னா பைத்தியக்காரனா? இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள எந்த பார்த்துட்டு போட்டாங்க? எந்த இன்ஸ்டாகிராமை பார்க்காத ஸ்டாட்டாகிராமை பார்த்து போட்டாங்களா? இனி வரக்கூடிய தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ தலையெடுக்க முடியாது. விஜய்க்கு ஒரு எதிர்கட்சி என்பது இல்லை. எப்படி அதிமுகவில் கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரு குழப்பங்கள் இருக்கின்றோ அதே குழப்பம் திமுகவில் இன்னும் 2 ஆண்டு காலத்தில் வரும் என்பது நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. விஜய் விடமாட்டார். 4 விஷயங்களுக்காக. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். திருமாவளவன் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ அது வந்து மிகவும் பரபரப்பாக பேசப்படுது. அந்த திமுக, அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்திருக்குது அப்படிங்கறத உறுதிப்படுத்துற வகையில வந்து அவர் பேசியிருக்கிறாரு. சோ அப்படி சம்பந்தப்பட்டவரே பேசும்போது அது இன்னைக்கு வந்து பெரிய பேசு பொருளாகி இருக்கு. இது எப்படி உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்க? இது அனைத்தும் விஜய் முதலமைச்சரான பிறகு வரக்கூடிய செய்திகள். நேற்று ரஜினிகாந்தனுடைய நிருபர் கூட்டம், கமலஹாசனுடைய நிருபர் கூட்டம், இவை அனைத்தும் ஒன்றாக வைத்து பார்த்துக்கு முன்னாடி சட்டசபையில் உதயநிதி பேசியதும், சட்டசபையிலேயே சில பிரேமலதா பேசியதும் அனைத்தையும் ஒன்று வைத்து பார்த்தால் விஜய் முதலமைச்சராக தடுக்குவதை உதயநிதி ஸ்டாலின் முன்மொழிந்தார். 5ஆம் தேதி மே மாதத்திலிருந்து கடந்த ஒரு 14 நாட்களாகவே உதயநிதி ஸ்டாலினுடைய ஒருங்கிணைப்பும் மேற்பார்வையும் விஜயை கால் ஊன்ற விடக்கூடாது என்ற ஒரு கிரிமினல் ஆக்ட் செய்தார் என்று தான் பலர் பார்க்கிறார்கள். காரணம், திருமாவளவன் இன்னைக்கேம் சொல்லணும், அன்னைக்கேம் சொல்லல. 4 நாள் வாய் மூடி இருந்தாரு. அன்னைக்கு எல்லாம் கடிதாச்சு வருது நாங்க கடிதம் கொடுக்கவே இல்லையா அவருக்கு. கடைசி மட்டும் ராஜ்பவனுக்கு போச்சு. 4 முறை போயிட்டு வந்தாரு சிஎம் விஜய் ராஜ்பவனுக்கு. அப்பயே வாய மூடி இருந்தாங்க. ஆக மொத்தம் திமுகவுடைய தூண்டுதலின் பெயரில் இது மாதிரியான விஷயங்கள் நடந்தது. எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டார் என்று தனக்கு தெரியவில்லை என்று கூட திருமாவளவன் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் திருமாவளவனுடைய இரட்டை நிலைப்பாடு எப்பவுமே அவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுவார். லோக்சபா ரிசைன் பண்றாரு பண்ணல, அசம்பிளி கண்டெஸ்ட் பண்றாரு பண்ண எடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து சீரியஸ் டாக் அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாங்க. அப்படிதான் இவரையே முதலே சொல்லல. என்னைக்கு 5ஆம் தேதி சொல்லிருக்க வேண்டாமா? நான் லெட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேண்டாம். பாஜக உள்ள வரக்கூடாது, தடுத்துவேன். தேர்தல் வரக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது. அதை தவிர இன்னொன்னு சொன்னாரு, நாங்கெல்லாம் திமுக அணியில் தான் இருக்கிறோம், ஹெல்ப் பண்ணுவோம். அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்டாலின் திருச்சியில சொல்லிருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்துல கல்யாண மீட்டிங்ல எங்கள் ஆட்சி தான் நடக்கிறது, நாங்கள் விட்டு தான் விஜய் பண்றாரு. அது மாதிரி பண்ண வேண்டிய எப்படி தூய சக்தி தீய சக்தி ஒன்னாயிடுமா? ஆக மொத்தம் திருமாவளவனும்
ரஜினிகாந்தும் விஜய் கமலஹாசன் செய்வது திமுகவோட தூண்டுதல் பெயரில் விஜயை எதிர்த்து செய்கிறார்கள். அதிமுக திமுக என்றுமே ஒன்றா வராது. மோடியும் ராகுல் காந்தி ஒன்னா வந்துருவாங்களே இன்னைக்கு. அந்த மாதிரி எப்படிங்க வரும்? இவங்க அது தவிர இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, என்னையும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு பார்த்தாங்க. அது என்ன அர்த்தம்? அது ஒரு கான்ட்ரடிக்ஷன் இல்லையா? அவருடைய பேச்சு தனக்கே முன்னாக பேசிக்கிறாரு அல்லவா? சீஃப் மினிஸ்டர் 2 பேர் வச்சு சீஃப் மினிஸ்டர் ஆயிட முடியுமாங்க? எங்கன்னு 103 பேர் ஆக முடியல, 2 பேர் வச்சு எப்படி ஆயிடுவாரு? அது விஜய் தடுக்கிறதுக்கு தான். ஆக மொத்தம் இது அன்னது தெருக்கூத்து மாதிரி பண்ணாங்கம்மா இந்த 4 நாள்ல. காரணம் என்னன்னா, விஜய் வர வைக்கூடாது. பொதுமக்கள் இன்னைக்கு சிஎம், நம்ம பழைய சிஎம் பேசுறாரு பாருங்க, மு.க. ஸ்டாலின், இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு வந்தாங்களா, ஓட்டு போட்டாங்களாம். ஓட்டு போட்டவங்கன்னா பைத்தியக்காரனா? இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள எந்த பார்த்துட்டு போட்டாங்க? எந்த இன்ஸ்டாகிராம பார்க்காத ஸ்டாட்டாகிராம பார்த்து போட்டாங்கல்ல? ஆக மொத்தம் பொதுமக்களிடையே ஒரு ஒரு எதிர்ப்பு திமுகவுக்கு இருந்ததை மறைக்க பார்க்கிறார்கள். இன்ஸ்டாகிராம் விமர்சனம் வந்து தொடர்ச்சியா வருது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது ரீல்ஸ் ஆட்சி இல்லாம ரியல் ஆட்சி பண்ணுங்கன்னு விமர்சிக்கிறாங்க. அகைன் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து அதை மென்ஷன் பண்றாங்கன்னா, அப்ப வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா தான் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கிற மாதிரியான ஒரு டோன் தானே அது? அது தோற்றத்தை உருவாக்கி விஜய்க்கு நல்பெயர் வருவதை தடுத்து கெட்ட பெயர் உருவாக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். எது இருப்பினும் சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானத்தின் மீது பேசாமல் ரியலா சேஞ்சா எக்ஸ்சேஞ்சா எதுகை மோனையில் பேசுவதை தவிர அன்னைக்கு எங்கம்மா சனாதன தர்மத்தை பத்தி பேசணும்? வகுப்பு வாதத்தையும் வன்முறைகளையும் ஒரு பெரிய கம்யூனல் ரைட்ஸ் கொண்டதுக்கு இடம் போடுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விவசாயிகள் போராட்டம், ஒரு மருத்துவர்கள் போராட்டம், ஒரு பெட்ரோல் பங்க் போராட்டத்தெல்லாம் ஆரம்பிச்சாலும் விஜய் கெட்டவர் வரும்னு பாக்குறாங்க. அதெல்லாம் விஜய் ஜாகிரதையா இருந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், எதிர்கட்சியினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை. குறிப்பாக திருமாவளவன் மற்றும் அந்த அங்க ஒரு வன்னியரசன் ஒருத்தர் எம்எல்ஏ இருக்காரு. அவர் அசம்பிளியில பேசிச்ச சபாநாயகர் நிறுத்துறாரு. அவர் பாட்டுல பேசினே போறாரு. நாட் அபவுட் ட்ரஸ்ட் ஓட்டு எதையோ ஒண்ணு பேசுறாரு. ஸோ இவங்களெல்லாம் மத்திய சபையில வச்சுருந்தா விஜய் எப்படிங்க நடத்துவாங்க ஆட்சியை? இன்னைக்கு பாருங்க எப்படி சீஃப் மினிஸ்டர் வீடு ஆனப்புறம் எல்லாருமே பார்த்தாரு வீட்டு விஜய். இன்னைக்கு பாருங்க அவர் வந்து பதவியேற்கக்கூடிய ஆனந்த் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அறைக்கு சென்று வாழ்த்து தெரிவித்து மிட்டாய் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இது மாதிரியான ஒரு நல்ல, அதுதான் நான் பேபி ஸ்டெப்னு சொல்றது. குழந்தை நடைபோடும் மாதிரி இவர் நடைபோடுறாரு, பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அதை கடுக்கத்துக்கு பாக்குறாங்க இந்த திமுக காரங்க. நீங்க எழுதி வச்சுங்க, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள KN நேருவையும் மற்றும் பெரியசாமி, ராஜகண்ணப்பன் மற்றும் அமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா தான் முன்னாள் அமைச்சர்களை அரெஸ்ட் பண்ண போறாரு. செந்தில் பாலாஜி உள்பட சொல்றேன், சும்மா விட மாட்டார். ஒரு நாள் பாருங்க ஒரு நடக்கும், அது கூடிய விரைவில். ஏன்னா அடுத்த மாசம் 12ஆம் ரெடி பண்ணிட்டாங்களா, பண்ணிட்டு இருப்பாங்க. ஒண்ணுன்னா ஒண்ணு பண்ணுவாங்க. சிலதான் வெளில சொல்றோம், சிலதான் சொல்ல மாட்டாங்க. அடுத்த மாதம் 12, 13 தேதி வாக்கில் தமிழகத்தில் சட்டசபை மீண்டும் கவர்னருடைய பேச்சுக்கு அப்புறம் பட்ஜெட் செஷன் ஆரம்பம். 10 days நடக்கும். அந்த 10 days எத்தனை கலட பண்ண போறான் பாருங்க. அதெல்லாம் விஜயால தாங்கிக்கவே முடியாது. அதுக்கு தயாராகணுங்க தான் இந்த உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். தமிழ் ராஜகோபாலனுடைய விவாதத்தை தாங்கள் பாருங்கள், தங்களுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதைத்தான் தாவேகா ஊழியர்கள் கேடருக்கு சொல்றதை தவிர முதலமைச்சருக்கும் வற்புறுத்திக்கணும். நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், அவர் மேல காபம் தோபம் ஒண்ணும் கிடையாது. He must learn these things. காரணம் என்னன்னா, திமுகவுடைய பேச்சுகள் அப்படி இருக்கு, அதிமுக நடைபாடுகள் அப்படி இருக்கு, வன்னி அரசுடைய பேச்சு அப்படி இருக்கு. இதெல்லாம் he has to understand that. இப்போ நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் பக்கத்து வரப்போறாங்க 2 நாள்ல, அதை கெடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதற்கு முன்னதாகத்தான் முதலமைச்சர் கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஃபிக்கி, அப்புறம் அந்த CII இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தொழில் அதிபர்களையும் தொழில் நிபுணர்களையும் அவங்க பார்த்துட்டு ஒரு குறிப்பு எடுத்துருந்து இதெல்லாம் எங்களுக்கு தேவை, இதெல்லாம் தேவைன்னுட்டு பிரதமர்கிட்ட சொல்லுவதற்காகவும் நடைமுறையில் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டும். அவர் பதவியேற்ற போது சொன்னாரு, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்னு சொன்னாரு. நான் என்ன இருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், யாரை பார்த்தாலும் வெளில சொல்லுவேன்னுட்டு. ராகுல் காந்தி பக்கத்துல வச்சுன்னு சொன்னார், நான் மோடியை பார்க்க போறேன்னுட்டு. ராகுல் காந்தி பக்கத்துல வச்சுன்னு சொன்னார் மன்னர் ஆட்சின்னுட்டு. அது ராகுல் காந்தியை குறிக்கிறது, உதயநிதி குறிக்கிறது.
ஸோ தேர்ஃபோர் ஹி இஸ் வெரி, அவருடைய அப்ரோச் நல்லா இருக்குதான் நான் பார்க்கிறேன். ஐ மே பி ராங். திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, இப்போ நடக்கிறது கூட நம்மளோட திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வந்த திட்டங்களை தான் வந்து விஜய் அவர்களும் செயல்படுத்துறாங்க. அதனால வந்து அந்த திட்டங்கள் தொடர்ற வரைக்கும் வந்து நம்மளோட ஆட்சி தான் நடக்கிறதா அர்த்தம். இவர் அந்த சீஃப் சீட்ல உட்கார சொல்லுங்க பாப்போம். ஸ்டாலின் பொதுமக்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே இறங்கிருக்காங்க. அது இன்னும் அந்த தோல்வியிலிருந்து வெளி வரலமா. அவங்க ஏதோ ஒரு பெணாத்துறாங்க, தூக்கத்தை பேசுறாங்க. அவங்களுடைய ரியலைஸ் பண்ணாத ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. உதயநிதி பேச்சு நான் கேட்டேன், திருமண மண்டபத்தை எல்லாரும் ஒன்று பேசுறது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்திருக்குதுங்க இந்த சனாதனத்தை பற்றி. நாளைக்கு அதுல மாட்டிருந்து ஒரு இன்னல்களை உருவாக்குவதற்கு ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, இனி வரக்கூடிய தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ தலையெடுக்க முடியாது. விஜய்க்கு ஒரு எதிர்கட்சி என்பது இல்லை. எப்படி அதிமுகவில் கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரு குழப்பங்கள் இருக்கிறதோ அதே குழப்பம் திமுகவில் இன்னும் 2 ஆண்டு காலத்தில் வரும் என்பது நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. விஜய் விடமாட்டார். 4 விஷயங்களுக்காக. அந்த 4 நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறேன். கரூர், சங்கீதா, ஜனநாயகன், 23ஆம் தேதி காத்தால தமிழ் ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் போறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போனான். அவன் திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வரணும், டி நகர் வரணும். 3 மணிக்கு பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. எல்லா பஸ் 1 கோடி பேர் தடிச்சிருக்காங்க. அந்த 1 கோடி பேர்ல 20-25 லட்சம் வந்ததுன்னா 108 சீட்ல 150 சீட் வாங்கி சாதாரண ஆட்சி நடத்துறாரு. அவ்வளவு கெடுத்தாங்க. இந்த 4 விஷயத்த அவர் விஜய் மனசுல வச்சிருப்பாரு. என்னைக்கான ஒரு நாள் ஓங்கி சுத்தியால் அடிக்கலன்னா இப்ப ராஜகோபால் அந்த 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 ஒரு இது இருக்குது அவர் மனசுல, இரிட்டேஷன் கொண்டு வருவார். நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது எப்படியும் வந்து ஆட்சி கலைக்கப்பட போகுது. திருமாவளவன் அவர்கள் கூட திரும்ப திரும்ப சொல்றாங்க, நாங்க வந்து தாவேகா ஆட்சி பண்றதுக்கு உதவிதான் பண்ணிருக்கோம், ஆனா நாங்க திமுக கூட்டணியில தான் தொடர்றோம் இன்னமும் அப்படின்னு அதை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்ப வேணாலும் வரும், எல்லாரும் வந்து தயாராகணும் அப்படின்னு சொல்லி திமுகவை வலுப்படுத்துகிற வேலையை வந்து அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. மகள் கனவு, டே ட்ரீம். இப்ப வந்து அண்ணாதுரை அவர்கள் சொன்ன மாதிரி மாற்றான் தோட்டத்து மல்லிகையில் மனம் உண்டுன்னு சொன்னார். அடுத்த வீட்டு பொண்டாட்டி கை வைப்பாங்களே, போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு டைவர்ஸ் பண்ணி தான் இன்னொரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கணும். யூ ஆர் ஸ்டில் வித் டிஎம்கே. எப்படி ஏடிஎம்கே தமிழ் வெற்றி கழகத்துக்கு போக முடியும்? தவறான கருத்து. மு.க. ஸ்டாலின் சொல்லும் தவறு. இப்போ நீங்க யூ ஆர் இன் ஒன் ஃபேமிலி, ஒரு அலையன்ஸ். பொதுமக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. தீய சக்தின்னு சொன்னதுனால தான் உங்களை 57 சீட்டு கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. 108 சீட் கொடுத்தது விஜய்க்கு தூய சக்தின்னு இருக்கு. இப்ப எப்படி நான் அந்த தூய சக்தி ஆட்சி என்னதுன்னு எப்படி தீய சக்தி கிளைம் பண்ண முடியும்? ராங் கன்வர்சேஷன், தவறான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் நான் நினைக்கிறேன். தமிழ் ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறாரு. அப்ப வந்து அவங்க வந்து துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்த அறைக்கு வந்து அவர் போறாரு அப்படிங்கும் போது அப்ப வந்து என்ன இதுல என்ன மீனிங்? ஒண்ணுமே கிடையாது. அந்த அந்த ரூம் காலியா இருக்குது, போய் உட்கார்ந்தாங்க, அவ்வளவுதான். அண்ட் மோரோவர் ஹி இஸ் க்ளோஸ் டு சிஎம் ரூம்ல பக்கத்துல இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் சென்னையில நான் ரிப்போர்ட்டர் இருந்தபோது அந்த ரூமை நான் பார்த்துருக்கேன். 2 பேரும் பக்கத்துல அந்த வீடு, அவர் நம்ம அந்த ரூமு. ஸோ தட்ஃபோர் அதில் ஒன்றும் பெருசா நான் பார்க்கலாம். அவன் அங்க உதயநிதி உட்கார்ந்த இடத்துல தான் இவர் துணை முதலமைச்சராக இவங்க கடைக்காத்தி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை பட்டியல் அப்படின்னு பார்க்கும்போது KN நேரு அவர்களுடைய அந்த இலாக்காவை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களே வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறதும் வந்து பெரிய அளவுல பேசப்படுது. ஆனா இப்ப ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை கொடுத்தாங்கன்னா அவர் வந்து டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற விமர்சனங்களையும் வந்து சோசியல் மீடியால எதிர்கட்சிகள் சார்பில் வைக்கப்படுது. தவறே கிடையாது. இப்போ காமராஜர் படிச்சுட்டார், MBBS படிச்சல. ஸ்டாலின் நம்ம மு.க. கருணாநிதி அவர்கள் படிச்சாங்க. அவங்க சீஃப் மினிஸ்டர் அப்படி இருந்தாங்க. ராஜ்மோகன் மார்க்கெல்லாம் யாரும் இல்லைங்க. அவருக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க சொல்லிக் கொடுப்பதற்கு. அவருக்கு MBBS படிச்சுதான் டாக்டர் வரணும், இல்லை படிச்சாதான் கல்வித்துறை அமைச்சர் ஆகணுங்கிறதுல இவங்க போகணும்னு ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு வெறுப்பை கிளப்பதற்கு எதெல்லாம் சொல்றாங்க. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு மேட்டர் மச். ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கிறவர் வந்து அப்படி பார்க்க போனீங்கன்னா
மத்திய அரசாங்கத்தில் எத்தனை அமைச்சு தமிழ்நாடு அரசாங்கத்திலே இருந்திருக்காங்களே, அவங்களுக்கு ஆட்சி புரிந்து வராங்களா? இல்லை, ராஜ்மோகனுக்கும் மீதி பேர் அப்போ ஹெல்த் மினிஸ்டருக்கு வந்து அந்த டாக்டர் வந்து ஹெல்த் மினிஸ்டர் வைக்கணும்லாம் சொன்னாங்க. இப்போ போராக வரைக்கும் அந்த பொது இந்த இவருக்கு ஒரு பிராமணருக்கு அந்த சீட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான். அவங்க சொல்றது அவங்களால சகிச்சு கொள்ள முடியல. சிஎம் ஆயிட்டாரு விஜய், இந்த மந்திரி தான் உட்காந்து ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சதுன்னு தெரியல. அந்த ஒரு வெறுப்புல தான் பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ராஜ்மோகனுக்கு கல்வித்துறை கொடுத்தல என்ன தப்பு இருக்குங்க? அதெல்லாம் பார்க்காதே கொடுத்துருப்பாரு. அவருக்கு தன்னுடைய கான்பிடென்ட் ஆளுதான் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. யாரும் தானே, XYZ தானே, அவருக்கு நம்பிக்கை இருக்குது ராஜ்மோகன் செய்வார்னுட்டு. அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் கொடுக்கல, சினிமாக்காரங்க சொல்றாங்கன்னால மாத்திடுவார? எங்க அவன் உழைச்சிருக்கான் சார். அவனும் 20-25 கூட்டத்துக்கு ஆங்கர் பண்ணியிருக்காரு. அந்த தவேகா கூட்டத்துக்கெல்லாம் அவ்வளவு பண்ணி கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு மரியாதை பண்ணணும் தான் பண்ணியிருக்காரு. அதை நொட்டு நொசுக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது ஒன்று இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாண்ட். அப்படி இருந்து கவர்னர்ட்ட போய் புகார் கொடுங்க, அவர் டிஸ்மிஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஓப்பனா கவர்னர்ட்ட கொடுக்க சொல்லுங்க. இல்லை சட்டத்தை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாங்க. எனக்கு விஜய் வந்து அப்படி பார்க்க போனீங்கன்னா ஸ்மிருதி இரானி மத்திய அரசாங்கத்தில் இருந்தவங்களுக்கு சரி, ஏன் பிரைம் மினிஸ்டரே PhD இல்லைங்கிறாங்களே, படிப்பே இல்லைங்கிறாங்களே. ஸ்மிருதி இரானி வந்து எப்படி எஜுகேஷன் மினிஸ்டராங்கன்னா அந்த மாதிரி படிப்பே இல்லை. அது மாதிரி கொண்டுறாங்க ஒரு எதிர்கட்சி. இப்போ தமிழ்நாட்டில் எதிர்கட்சிங்கிறது கிடையாது. எதிர்கட்சி தான் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க. எதிர்கட்சி ரூபத்தை இருக்கணும்னு பாக்குறாங்க, நடக்க முடியல. பொதுமக்கள்கிட்டே இன்னும் அந்த விஜயினுடைய ஒரு இஃபோரியாவும் இது இருக்குது, இன்னும் புகழ் இருக்குது. அதை மங்க வைக்கணும்னு பாக்குறாங்க. இது முடியாது. இன்னும் 6 மாசத்துக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே எங்க ஆட்சியில கை வைக்கிறாங்க, இன்னும் ஆட்சியில இருக்குன்னு சொன்னா அது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் தான் தெரியுது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.